ஒரு சிறு சிலந்தி பூச்சி பீட்டரின் கழுத்தில் ஏறியதும் அவன் சட்டென்று அதை பிடித்து விட்டான். பீட்டருக்கு அப்போது எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. ஆனால் அவன் மெட்ரோ ரயிலில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு குறும்புக்கார மனிதன் அவன் தலையில் ஒரு மது பாட்டிலை வைத்தார். ஆனால் பாட்டில் இருந்து ஒரு துளி பீட்டரின் நெற்றியை தொட்டதும் பீட்டர் கண்ணை திறந்தான். சட்டென்று ரயில் பெட்டியின் கூரையில் ஒட்டி கொண்டான். இதை பார்த்த சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அருகில் இருந்து அதை பார்த்த ஒரு பெண் மிகவும் பயந்தாள். அவன் அவளை சமாளிக்க முயன்று அவளின் மேல் கையை வைத்தான். அவனது கை அந்த பெண்ணின் ஆடையோடு ஒட்டி கொண்டது. இதை பார்த்த அந்த மனிதன் பீட்டரை ஒரு தள்ளு தள்ளிவிட்டார். திடீரென கிடைத்த இந்த அதீத சக்தியால் என்ன நடக்கிறது என்று பீட்டருக்கு முதலில் புரியவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகு பீட்டரால் காட்டில் பறக்கும் ஈக்களை கூட எளிதாக பிடிக்க முடிந்தது. அன்றாட சிறிய விஷயங்கள் கூட செய்ய முடியாத பீட்டருக்கு ஒரு தொந்தரவாக தோன்றியது. சிலந்தி கடித்த பிறகு தனக்கு ஏன் இப்படியானது என்பதை புரிந்து கொள்ள பீட்டர் பல வருடங்களுக்கு முன்பு தன் தந்தையுடன் பணிபுரிந்த டாக்டர் காண்டஸை சந்தித்தான். அங்குதான் பீட்டர் தன்னை கடித்த சிலந்தி தன் தந்தையின் ஆராய்ச்சியின் போது உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதை தெரிந்து கொண்டான். டாக்டர் காண்டஸின் தற்போதைய ஆராய்ச்சி திட்டம் அதனுடன் தொடர்புடைய கலப்பின மரபணு மாற்று தொழில்நுட்பமாகும். இருப்பினும் இந்த தொழில்நுட்பம்